இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, ஆம்புலன்ஸ்ல தான் கடத்துறாங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுல்ல. கண்டிப்பா சேது யோசிப்பான். வண்டிய அவன் மாத்துவான். இனிமே ஆம்புலன்ஸ் வச்சிருக்க மாட்டான். கரெக்ட். அப்ப காவேரி கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணுவான். என்ன பண்ணலாம் துளசி? என்ன கேட்டா மேகலை ஆம்புலன்ஸ்குள்ள இருக்க மாட்டா. ஆனா மேகலையும் ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி தான் போகணும். சோ அவன் ஏதோ ஒரு காருக்கு மாத்துவான், அப்படித்தானே? இருக்கலாம். அந்த கார் மேகலை காரா கூட இருக்கலாம் தோணுது. என்ன இப்படி போட்டு தாக்கறா? போலீஸ் ஆக வேண்டியவ சிவாவுக்கு பொண்டாட்டியாகி என்ன சாவடிக்கிறா? இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி மேகலை கார், என்ன கலர், என்ன நம்பர்னு நமக்கு தெரியணும். தெரியலையப்பா. ஜனனிக்கு தெரியும். ஜனனி வேணும்னு தான் ஆம்புலன்ஸை பத்தி சொல்லாம மாத்தி மாத்தி சொல்லியிருக்கா. சரி, கால் பண்ணி பார்த்துடலாமா? இல்ல இருங்க, நேர்ல தான் பேசணும். அவளை மிரட்டி தான் உண்மையை வாங்கணும். நம்ம உடனே வீட்டுக்கு போகணும். என்னாச்சு? என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலை தரோம். என்ன மாதிரியான தகவல் அது? ஆம்புலன்ஸ் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சு போனதுனால கண்டிப்பாக இனிமேல் அந்த ஆம்புலன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட அடுத்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுட்டு கால் பண்ணுறோம் சார். அப்படியா? சீக்கிரமா போங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், வாங்க போகலாம். உங்களுக்கு இந்த பிளான் முன்னாடியே தெரியுமா? ஐயோ, சாமி சத்தியமா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுமா. யோ மாமா, உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் உன் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவேன். மரியாதையாக இருந்துக்க. வாங்க போகலாம். நீ இங்கே இரு, நீ ஒன்றும் வரத்தாவில்ல. வாங்க நம்ம போகலாம். சிவா, ராஜசேகர் அண்ணனும் வரட்டும். இல்லைன்னா சேதுக்கு தகவல் கொடுப்பாரு. சரி, வந்து தொலை. வாங்க போகலாம். வாங்க. வந்து தொலையா? வந்து தொலையா? இந்த வர. அமராவதி, இதுதான் சரியான சந்தர்ப்பம். எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த ஜனனியை இங்கிருந்து விரட்டி அடிக்கணும். என்ன தைரியம் இவளுக்கு? காவேரி கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா. அதுவும் தைரியமா வாசல்லே நிக்கிறா. இவ மூஞ்ச உடைச்சிரணும் போல இருக்கு. இனிமே இந்த பக்கமே வராம விரட்டி அனுப்புனாதான் இந்த பிரச்சனையே தீரும். ஏய், நீ இவ்ளோ கேவலமானவளா? காவேரி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்ப எதுக்கடி இங்க நின்னுட்டு இருக்க? வெளிய போடி. ஏய், இங்க பாரு. நீ என்னதான் சத்தியாகிரகம் பண்ணாலும் சிவா மாமா உன்னை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. பாவி, காவேரி கூட்டிட்டு போய் தாசி கிட்ட கொடுத்திருக்க. என்ன ஜென்மோண்டி நீ? இங்க பாரு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்கிறது உயிரோட போக முடியாது. சிவா உன்னை கொன்றுவான். இங்க பாரு, அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிட்டா உன் உயிராவது மிஞ்சும். இல்ல உனக்கு இங்கேயே சாவு நிச்சயம். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்லி இங்க நிக்கிற? முதல்ல வெளியே போடி. போடி வெளியில. ஏன் என்ன சொல்றது? இனிமே அவ போய் தான் ஆகணும். இனிமே அம்பலம் வீட்ல இவ இருக்க முடியுமா? சரி, எதுக்காக இப்படி பண்ண? கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லு. சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? அக்கா, முகூர்த்த நாளா இன்னைக்கு? அதெல்லாம் பார்த்தா காவேரி எஸ்கேப் ஆயிடுவா. புதுமாப்பிள்ள சேது கால் பண்றான். என்னன்னு கேட்போம். வண்டியை கொஞ்சம் ஓரங்கட்டு. கால் எடுத்து தொலைங்களேன். சொல்லு சேது. ஹலோ, மேகலை,
போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆம்புலன்ஸை மடக்கிட்டாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி நான் திரும்ப ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிருக்கேன். இல்லைன்னா சிக்கிருப்பேன் போலீஸ் கிட்ட. என்ன சேது சொல்ற? எப்படி எப்படி தெரியும்? நீ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணியா? நான் யாருக்குமே ஃபோன் பண்ணலையே. பண்ணலையா? சரி, அப்போ உனக்கு வந்து ஃபோன் கால் ஏதாச்சும் அட்டன் பண்ணியா? ஆமா, ராஜசேகர் தான் ஃபோன் பண்ணாப்ல. அவங்க கால் தான் அட்டன் பண்ணேன். ஷோ, முட்டாள் முட்டாள், சரியான முட்டாள் நீ. இல்ல, ராஜசேகர் அடிக்கடி என்கிட்ட பேசுவாப்ல. டேய், என் வாயில ஏதாவது ஏடா கூடமா வந்துட போகுது. நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா. ச்சை. சிவா ஏய். சிவா நீ இன்னும் போல? என்ன பண்ணிட்டு இருக்க? சிவா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சிவா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. சாரி, போயிடு. வாங்க. சிவா வா. சிவா ஏய் சிவா, இப்ப எதுக்குடா அவளை உள்ள இழுத்துட்டு போற? ஓ, மன்னிச்சு நீ இப்ப குடும்பம் நடத்த போறியா? அண்ணா, அவங்கள விட முதல்ல. ஹலோ, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. காவேரி கிடைக்கல. காவேரி உன் கூட தானே பிறந்தா. காவேரியை விட உனக்கு இந்த ஜனனி ஃப்ராட் முக்கியமா சிவா? மாமா, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவளை முதல்ல வெளியே அனுப்புங்க. ஹலோ, முடிவெடுக்க வேண்டியது சிவா. நீங்க எல்லாரும் எதுக்கு கோவப்படுறீங்க? அப்ப காவேரி பத்தி உங்க யாருக்கும் கவலை இல்ல, அப்படிதானே? இத பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பிட்டே இருக்கலாம். சிவா, என்னதான்ப்பா நடக்குதுங்க? அப்பா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் வேணும். பேசிக்கலாம் சிவா. நீ அவகிட்ட கோவப்படாம கேளு. அம்மா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ள போமா. சிவா, தயவு செஞ்சு அவளை உள்ள கூட்டிட்டு வந்து கேளுங்க. நமக்கு டைம் இல்ல. இப்ப தெரிஞ்சாதான் நமக்கு நல்லது. உள்ளையா? அதெல்லாம் வேண்டாம். இப்படியே அவளை வெளியே அனுப்புங்க. இங்க பாரு ஜனனி, கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லு. மேகலை எந்த கார்ல வந்தாங்க? அது என்ன காரு, என்ன நம்பர்? ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லு. இதுக்கு மேலேயும் வாயை மூடிக்கிட்டு இருந்தா அடிச்ச கொன்றுவேன். சொல்றி. ஜனனி, இது காவேரியோட உயிர் சம்பந்தப்பட்டது. நீ சொல்றத வச்சுதான் நாங்க காவேரியை காப்பாத்த முடியும். மறைக்காம கொஞ்சம் உண்மையை சொல்லு ப்ளீஸ். பாரு, தப்பு தப்பா ஏதாவது சொன்ன அப்படியே அடிச்சு பல்ல உடைச்சிடும்.